அருமை சகோதரர் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களின் எஸ்எம்பி ட்ரஸ்ட் மூலமாக பட்டம் பெற்ற பெண்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் பயிற்சியாக அளிக்கப்பட்டு அந்த பயிற்சியிலே வென்றவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி. ஜகாத்துக்குரிய புருஷனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, ஜகாத் கொடுக்கறதுக்கு வேணும்னா அப்போ அதே மாதிரி இன்னொரு பிள்ளைங்க ஃபோன் பண்ணிச்சு, ஃபேமிலி கிரைசிஸ், நான் சம்பாதிக்கணும், ஏதாவது நீங்கள் யாராவது என்னென்னோ செய்றீங்க, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த லேடியும் சொல்லிச்சு. அப்போ நீடி பணம் ஒரு இன்றியமான ஒரு தேவை இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குங்கும் போது அப்போ ரெண்டு பேர்த்துக்கு என்ன படிச்சிங்கன்னு கேட்கும் போதும் ரெண்டு பேரும் சொன்னாங்க டிகிரி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸோ 5 வருஷம் 10 வருஷம் டிகிரி முடிச்ச பிள்ளைங்க சும்மா இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணுங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கேட்கும்போது ஒரு ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துகிறோம். அது வந்துலாம் நல்ல ஒரு ஒரு கேந்தனானாங்க ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். அல்லாமல் அந்த ஏஐ சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு ஐயப்பட்ட தமிழக முஸ்லீம் வரலாற்றிலேயே 100 பேர் ஏஐ தெரிஞ்ச ஒரு கிராமம்னு சொன்னால் இது ஐயப்பட்டியா மட்டும்தான் இருக்கு, வேறு எந்த ஊர்லேயும் இல்லை. இந்த முழுமையான இந்த சக்ஸஸ்க்கு காரணம் வந்து யாருன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இதுக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்தீங்க. நீங்கள் அதாவது 3:45னா 3:45 கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்க ஒரு மாதம். அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டான நேரத்தில் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணது தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ். இதை நடத்தின வழி நடத்தின மரபா ஃபைசல். நான் ஃபைசல் தான் இதுக்கு முக்கிய இந்த சக்ஸஸுக்கு முழு காரணம் வந்து மரபா ஃபைசல் தான். அவர் தான் எல்லாமே கண்டு செலுத்தணும். இந்த காரணம் இப்போ இன்னைக்கு அலுவலகத்தில் அந்த 100 பேரில் ஒரு லேடி வந்து நம்ம லேடி இந்த ப்ரோக்ராம்ல இருந்து 5 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க ஏஐ பண்ணி அவங்க நம்ம ஊர்ல 5 பேருக்கு வேலை வாய்ப்பு, அந்த லேடி ஏஐ கற்றுக்கிற லேடி வந்து இன்னைக்கு 5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது. இப்போ இன்னைக்கு வந்து அவங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்போதான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபரை போல எனது வாழ்க்கை முறையை நான் இப்போ தான் அமைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்குள்ளே வரும்போது 10-15 பள்ளிகளை கடந்து தான் நான் மில்லத் பாய் அவருடைய படைத்த இளைஞருக்கு நன்றியை கூறி எனது வாழ்க்கை முறையை நான் இப்போ அமைச்சுட்டு இருக்கேன். இது ரொம்ப மகிழ்வான நினைச்சு பார்க்க முடியாது. இப்போ ஒரு சில பொதுவான கருத்துக்களை நான் சொல்லி விடைபெறேன். முதல் வாகனசு தாலுக்கால ஐயப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய டவுன்ல அனைத்து மக்களும் அனைத்து மாணவர்களும் ஏஐ லிட்ரேட்டுங்கிறத நான் கேரளாவில் சொல்லிட்டேன். இதே இருக்குது. இட்ஸ் அ ஃபுல்லி ஏஐ லிட்ரேட் வில்லேஜ் அப்படிங்கிற பேரை நீங்கள் வாங்கிச்சாலா அதை தொடங்கியிருக்கு. மொத்த பேருக்கு அது தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எங்களை மானிட்டர் பண்ணணும்னா கன்ஃபார்மாக ஒரு 3 வருஷத்தில் எங்களால் முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே கிராமத்து கல்வி தந்தை என் குடும்பத்திலேயே 2 தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கிய ஆர்டிஆர் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நிர்வாக சார்பாக அவருக்கு வரணும்னு வரவேற்கிறேன்.
அடுத்தது இதுக்கு மிக உறுதுணையாக இந்த ஜசீமா ஃபைசல் யார் மர்வா ஃபைசலுடைய மனைவி அவங்க ஃபைசலுக்கு உறுதுணையாக இந்த ப்ரோக்ராம். அடுத்தது அதிகமான சம்பளங்களை போனில் காசை பண்ணி நன்றி சபரின் சல்மான் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வேலைக்கு வரணும் போலி கேட்டுக்கிறேன். அந்த கோஆர்டினேஷன் டீம் அமைஞ்சதுன்னா இது பெரிய வெற்றிக்கு காரணம். அவங்க அளவுக்கு அதில் வந்து 40 உலமாக ஜாயின் பண்ணாங்க. அதில் ஒரு 10 உலமாக எக்ஸலன்சி மாடலாக இருக்காங்க. மீதி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கட்டாக இருக்காங்க. இன்ஷால்லா உலமாக்களையும் இதே மாதிரி தமிழகத்திலே பைசத்தை அவங்க எடுத்தாங்க. அதில் 10 பேர் ரொம்ப எக்ஸலன்ஸ் மாடலாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் உலமாக்களுக்கு ஏஐ சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் வந்திருக்கு. இன்ஷால்லா மத்தாயி மாணவர்களும் ப்ரொஃபஸர்களும் அதை சேர்த்துக்கிட்டு பயன்படுத்திக்கிறோம். ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி வருது, உலக சுற்றுச்சூழல் தினம், சின்ன ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 10